மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அழக பாரு, ஆனழக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அழகு. இன்னைக்கு எப்படியாவது என் காதல நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். என்ன அணக்கெல்லாம் வந்து நிக்கா? அது அது சும்மாதா. இப்பெல்லாம் உன் நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. என்னால நார்மலா இருப்ப, இப்ப நீ ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? நீ ஓவரா பந்தா பண்றேன்னு எனக்கு தோணுது. பந்தா பண்றேனா? இல்ல கிங்ஸே. இல்ல, நீ ஓவரா பந்தா பண்ண மாதிரி இருக்கு. நார்மலா இரு, இது நல்லாவே இல்ல. இன்னொன்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த புதுசா சேர்ந்திருக்காலே ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல, ஆமா, அந்த பொண்ணுக்குள்ள ஹேண்ட்பேக் என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு தெரியாம கீழே போட்டுட்டு போயிட்டா. அதை கொண்டு கொடுக்கணும், வரியா? இல்ல என்கிட்ட கூட நான் கொடுத்துறேன். இல்ல சேர்ந்து போலாம் வா. இல்ல கிங்ஸே, நான் கொண்டு கொடுத்துறேன். வேண்டாம் வா, சேர்ந்து போலாம். வேண்டாம் கிங்ஸே, கொண்டா. சரி இரு, இந்தா. சரி நவமா கொடுத்துரு. எனக்கும் கிங்ஸுக்கும் நடுவில் யாருமே வரக்கூடாது. வேக்கம் வேக்கை. மலைக்கு கீழே போட்டாச்சு. ஐயோ, இப்ப என்ன நீ கீழே போட்ட? வேற ஒண்ணு இல்ல, நம்ம எதிரடி பரம்பரை எதிரிகள் அவங்க பர்ஸ். அதான் அந்த கூட்டத்துல வச்சிருக்கால தேன்மொழி. நான் தான் கிங்ஸ்ட அந்த பேக் எடுத்து கொடுத்தேன். இங்க பாரு, நாம பகதான், ஆனா நேர்மையா சண்டை போடணும். அவங்க ஒண்ணு திருட்டுமா சண்டை போடலையே. இப்ப எதுக்கு நீ பேக் தூக்கி கீழே போட்ட? இப்பலாம் செய்யாத. அது வந்து இப்ப என்ன பண்ண? இப்ப பேக் கீழே போட்டுட்ட. இங்க பாரு, அது ஒண்ணு நம்ம மாதிரி வசதியான வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. நம்ம மாதிரி பரம்பரை பணக்கார வீட்டு பிள்ளையும் கிடையாது. அது கஷ்ட வீட்டு பிள்ளை. இங்க பாரு, அவங்க வீட்டுல வெறும் சாதா கூலி வேலை தான் பாக்காங்க. அந்த புள்ள எவ்வளவு வச்சிருந்துச்சோ, 50 ரூபா வச்சிருந்தாலும் 20 ரூபா வச்சிருந்தாலும் 5 நீ கீழே போட்டுருக்க. இவ்வளவுதானா? நான் கூட பயந்துட்டேன். இது என்ன பேச்சு? 50 ரூபா 1000 ரூபா கூட நான் கொடுத்துருவேன். சொச்சிப்பி காசு. கிங்ஸன் தெரிஞ்சா கோபப்படுவான். அவன் ரொம்ப நேர்மையானவன். பாத்துக்கலாம். கையில தான் வச்சிருந்தேன், காணல. பேக்ல வச்சா கூட தொலைஞ்சிருன்னு கையில வச்சுட்டே இருந்தேன், காணல. என்ன பண்ணேன்னு தெரியலையே, எங்க போட்டேன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ சாரி. குட் மார்னிங் சார். என்னம்மா? ஒண்ணும் இல்ல சார். என்னம்மா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நான் கொஞ்ச நேரத்துல தந்துடுவேன் சார். கையில தான் வச்சிருந்தேன், இப்ப தந்துடுவேன் சார். இங்க பாருமா, உன் மார்க்குக்காக தான் இங்க சேர்த்திருக்காங்க. அதனால தான் உனக்கு பாதி பீஸ். உன்னை முழுசாலாம் ஃப்ரீயாலாம் படிக்க வைக்க மாட்டாங்க, புரியுதாமா? இங்க படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்மே கோடீஸ்வரட்டு பிள்ளைங்க, பெரிய பெரிய இடத்து பிள்ளைங்க. சும்மா பணத்தை அள்ளி வீசிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. நீ ஒருத்தி தான் மார்க்க வச்சு வந்திருக்க. இது ஒண்ணு சாதா காலேஜ்ல இல்ல. இங்க பிள்ளைங்க பிக்னிக் வந்தா கூட ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல தங்குற பிள்ளைங்க. அரசியல்வாதி, டாக்டர், எம்பி, எம்எல்ஏன்னு அவங்க வீட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு ஈக்குவலா படிச்சுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா ஃபீஸை கட்டுறதுக்கு பாருமா. நான் கரஸ்பாண்ட பேசியிருக்கேன், சீக்கிரம் கொண்டு கட்டு. இன்னைக்கு வரும்போது கொண்டுட்டு வந்துருவேன்னு சொன்னேன், என்னாச்சுது? சரி சரி, சீக்கிரம் கொடு. சீக்கிரமா. அவ்வளவுதான், ஒரு காலேஜ்ல இருந்து தூக்கிடுவாங்க. பணத்தை உடனே கொடுக்க வேண்டாமா? சார், ராஜா வீட்டு பேரன். வா கிங்ஸின். என்னாச்சு? அந்த பொண்ணைய திட்டிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல கிங்ஸின், ஃபீஸ் கொடுக்கன்னு சொல்லியிருந்தா, அதை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். எவ்வளவு? அந்த பொண்ணு நல்ல மார்க்கு, அதனால காலேஜ்ல சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப இல்ல, 15,000 ரூபா தான் அந்த பொண்ணுக்கு ஃபீஸ். பிக்னிக் வரும்போது தந்துருதேன்னா பிக்னிக் பணத்தோட சேர்த்து. ஆனா இன்னும் கொடுக்கல, அதான் நேரா கரஸ்பாண்ட பார்த்து குடுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பிக்னிக் எல்லாரும் வந்ததே சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து பணத்தையும் ஃபீஸும் பத்தி கட்டிட்டு இருக்கீங்க. இல்ல, கரஸ்பாண்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணு ஃபீஸ் கட்டுவா, போங்க.
ஓகே கிங்ஸ். கிங்ஸ்லன், ஆ என்ன லில்லி என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? என்னாச்சு இது? அதான் அந்த புது பொண்ணு, அந்த பொண்ணு பேக் எடுத்து நான் உன்கிட்ட கொடுத்தேனே. ஆமா, அதான் நான் லில்லிட்ட கொடுத்துட்டேன், கொண்டு கொடுத்துருனே. அதான் இல்ல, அவ கோவத்துல மலையில தூர வீசிட்டா. ஆனா கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு அந்த பிள்ளைக்குள்ள கொலுசு, அந்த பிள்ளைக்குள்ள பர்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சிருந்திருக்கு. ஏன் காலேஜ் ஃபீஸ கூட அதுல தான் வச்சிருக்கா. இவ என்னமோ தூக்கி கீழே வீசிட்டா. நம்ம முகில் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், எடுக்க முடியல. அவளை எங்க? அங்கதான் நிக்கா. வா. கொழுப்பு பாத்தியா கிங்ஸ்? இவனுக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு. எதுக்கு ஒரு கீர்த்தனமான வேலையை பார்த்த? அது கஷ்டப்பட்டு பொண்ணு, அது எப்படி அழுதுட்டு அழுது பாரு. அங்க இங்க என்ன லில்லி, நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? சே, என் முகத்திலே முடிக்காத. அந்த பேக் எடுக்க முடியலையா? எடுக்க முடியல, அது கீழே தூக்கி வீசியிருக்கா. அந்த பொண்ணு ஏதோ வெள்ளி கொலுசு எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாரும் காலேஜ்ல சிரிக்காங்கன்னு கொலுசை கழட்டி வச்சிருக்கா. அது வேற காணலையா? உள்ள எவ்வளவு பணம் வச்சிருந்தானு தெரியல. சரி, நான் கரஸ்பாண்ட் பேசிட்டு ஃபீஸை கட்டிட்டு வரேன். ஹே, உங்க வீட்ல கேட்பாங்கல்ல எதுக்கு பணத்தை செலுத்தனே? பரவாயில்ல, நான் பேசிக்கிடுவேன். 15,000 ரூபாயாண்டா. பரவாயில்ல, நான் பேசிட்டு வரேன். கொலுசு என்னடா? பொம்பளை பிள்ளைங்க காலில் போடுது. அது எப்படி இருக்கும்? வெளியிலடா முத்து வச்சு கடைக்கு போனா பார்க்கலாம். சரி வா கிளம்பு, நான் அந்த கரஸ்பாண்ட பாத்துட்டு வரேன். அப்புறம் போய் ஒன்று எடுத்து கொடுத்துறேன். சரி. நீ எடுத்து கொடுக்கணும். ஃப்ரெண்ட் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தரணும். ஒரு ஏழை வீட்டு பொண்ணுகிட்ட போய் உன் வீம்ப கட்டியிருக்க, அசிங்கமா இல்ல? சே, உன்ன போய் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பாரு. இங்க பாரு, நமக்கும் அந்த கூட்டத்துக்கு தான் பகை, நமக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்ல. அவங்க சண்டை போடுவோம்னா நமக்கு ஈக்குவல் ஆனவன், நமக்கு சரிசமானவங்க, அதனால சண்டை போட்டு கிடக்கும். ஆனா அந்த பொண்ணு எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நான் சரியா தான் பண்ணிருக்கேன். தேடி ஆளட்டும், அந்த குரூப் கூட இருந்தா அனுபவிக்கட்டும். வேணா அந்த குரூப்ல இருக்கவங்க ஃபீஸ கட்டுவாங்க. நீ தப்பு பண்ணுவ, அவங்க பள்ளி சுமக்கணுமா? அந்த கஷ்ட வீட்டு பொண்ணு உன்னை என்ன பண்ணா? அந்த பொண்ணு உன்னை என்ன பண்ணா? உனக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற. இங்க பாரு, நமக்கும் அந்த குரூப்புக்கு தான பகை. அந்த பொண்ணு புதுசா சேர்ந்தவ. நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணன? வேண்டா கிங்ஸின், என்ன அடிச்சது நீ தப்பு, சாரி கேளு. என்னது? என்ன அடிச்சது தப்பு, சாரி கேளு. சாரி தானே கேட்கணும்? தப்பு பண்ணனா மட்டும் தான் இந்த கிங்ஸன் யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்பான். தொலைச்சு கேவலம், அந்த பிச்சைக்காரிக்காக இந்த கிங்ஸன் என்ன இப்படி அரைஞ்சிட்டான்? இல்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, என் மனசுல ஏதாவது நான் அவன்கிட்ட சொல்ல போறேன். என்ன அடிச்சுட்டல, எங்க மம்மி டாடி கூட என்ன அடிச்சது கிடையாது. பரவாயில்ல, அடிச்சுக்க. ஆனா உன்னை எனக்கு சொந்தமாக்கிட்டு உனக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் திருப்பி கொடுக்கும் போது நீ தாங்கிக்கிட மாட்ட. அடி வேற மாதிரி இருக்கும். இந்த லில்லி எவகிட்டயும் எவன்கிட்டயும் தோத்து போக மாட்டா. ஏன்னா என் மம்மி அப்படி. இது வெறும் ஆரம்பம் தான். உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இது ஸ்டூடெண்ட் எடுப்பிக்கல. இங்க உனக்கு என்ன வேலை? கத்தாதீங்க டாடி, உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிபி, பிரஷர் எல்லாம் இருக்குது. எதுக்கு கத்தி வீணா இப்படி அல்பாயுஸ்ல போறீங்களா? சே, புள்ள வர பேசுறே. அதான் என்ன புள்ளையாவே நினைக்கிறது இல்லையே. உங்களுக்கு பிள்ளைங்கனாலே அந்த வீட்டு பிள்ளைங்க தானே, நான் இல்லையே. நடந்துக்கிறதா இருக்குது. எப்படியோ உங்களுக்கு தானே பிறந்தேன். அம்மா உங்களுக்கு தானே எனக்கு கொடுத்தாங்க. இல்ல, உங்களுக்கு தான் பிறந்தேன். அதான் உங்க முகல கட்ட அப்படியே எனக்கு இருக்க. சரி, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நான் பாட்டுக்கு போறேன். நான் பிசினஸ் பண்ணணும். எத்தனை கோடிடா உனக்கு கொடுத்துருப்பேன். கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுக்கு கோடி கோடியா கொடுக்கீங்களே. எனக்கு வெறும் கோடி தானே கொடுத்துருக்கீங்க. பிசினஸ் பண்ண தோத்து போயிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த பிசினஸ் பண்ணணும். கொடுங்க. குடிச்சிட்டு கூத்தாடி கூட கூத்தடிக்கிற உனக்கு பிசினஸே தப்பு 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 தப்பு. குடிச்சிட்டு கூத்தடிச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிடுவேன். இன்னும் வரைக்கும் ஆகுது. ஒருத்தி சுண்டு வரல கூட நான் தொட்டது கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் எனக்கு பிடிச்சவளை மட்டும்தான் தொடுவேன். ஒன்னையும் பிடிச்ச ஒருத்தி வாரா பாரு. வருவா, நான் தான் வேணும்னு அட்டம் பிடிச்சி வருவா. உன் இயக்கியவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தி வருவா. வர வைப்பா இந்த லியோன். பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. லியோன், உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்பெல்லாம் வந்து பஞ்சாயத்து இருக்காத. இது ஸ்டூடெண்ட் படிக்கிற இடம். கிளம்பு. நீங்க பணத்தை கொடுக்கலன்னா இங்க ஒரு பெரிய சம்பவத்தை பாப்பீங்க. வேணாலும் பாருங்க, வேண்டத வேலை எதுவும் பார்க்காத. நான் கேட்ட கோடியை கொடுங்க. பணம் நீ சம்பத்தியம் பண்ணி உனக்கு தெரியும். அதான் என்னால பண்ண முடியல. பணத்தை கொடுங்க. அந்த பிள்ளைக்கு மட்டும்
அரபனை, தோட்டோ, துறவு, கோடி கோடியான சொத்து, வெளிநாடு, அங்க இங்கன்னு ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், ஸ்கூலு, காலேஜ்னு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன கொடுத்தீங்க? நான் ஏதோ ஒரே ஒரு பையனை போட்டு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல 3 பசங்க இருக்காங்க. 3 பேருக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு நான் 1 தான் கொடுத்தேன். அதை 9 பெருக்கி வச்சிருக்கானுங்க. அவனுக்கு நாகரிகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதுலயும் மூத்தவன் தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். மொத்த 2 பசங்களுக்காக அவன் தியாகம் பண்ணிருக்கான். நீ என்னடா பண்ண? காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு ஒருத்தன் விரதம் இருக்கான். அவனை பேர் பெரிய தியாகி மாதிரி பேசுறீங்க. அதை கிடைக்க விடாம பண்ணவனே நீ தானடா. ஏன்னா என் மேல பள்ளிப்பட்ட மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தெரியடா சார். உலகத்திலே அப்பன சாருன்னு கூப்பிட்டவன் இவன் தான். அவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே ஃபீஸ் கட்டி படிக்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். பேசு. அவங்க அப்பா தான். லியோன் நீ கிளம்பு. லியோன் நீ கிளம்புன்னு சொன்ன. மண்டே பாரு அண்ணன்டா. கெட்ட அண்ணன். உன்னை அழிக்க வந்த அண்ணன். கொடக்குட்டி ராஜகுமாரனா? நீ எப்படி கொடக்குட்டி ராஜகுமாரனா இருக்கன்னு நானும் பாக்குறேன். கொடக்குட்டி சிங்கமா நீ? ஆள பிறந்தவனா பாக்குறான். யார் ஆள்றானே? லியான் வாமா வா. என் புள்ள ஆனாலும் நான் உரிமை கொண்டாட முடியாது சார். ஒரு சின்ன விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாள் அந்த பொண்ணு. ஃபீஸ் 15,000 ரூபாய் பாக்கின்னு. எந்த பிரிவு? அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த பொண்ணு தேன்மொழியா? ஆமா. என்ன? அந்த பொண்ணுக்கு 15,000 ரூபாய் ஃபீஸ் இருக்குல்ல, அதை நான் கட்டியிருந்தேன். இவன் எதுக்கு அந்த பொண்ணுக்கு கட்டுறான்? எதுக்காக நீ கட்டுற? சின்ன தவறு நடந்து போச்சு. அந்த பொண்ணு பசு தொழிலுக்கு நானும் ஒரு காரணம். அப்பா வேற என்ன நினைச்சிட்டேன். வீட்டுக்கு போனேன்னு அப்பா சொல்லி நான் கொடுக்க சொல்லிடுறேன். அது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட நீங்க ஃபீஸை பத்தி பேச வேண்டாம். நான் இடையில அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு காலேஜ்ல கொண்டு ஃபீஸை கட்ட சொல்லிடுறேன். ஃபீஸை பத்தி அந்த பொண்ணுகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். நீ சொல்லிட்டல, கேட்க மாட்டேன். புரிஞ்சுட்டு. சரி நான் டாடிட்ட பேசிக்கிட்டே நீ கிளம்பு. ஓகே சார். இப்படி பணத்தை தொலைச்சிட்டேன். ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்க. போச்சு, கஷ்டப்பட்டு வந்து படிக்க வந்து எல்லாம் வீணா போச்சு. என் கவலை குறைவுதான். பர்ஸ் எங்க போட்டேனே தெரியல. அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த கொலுசு கூட அதுலதான் இருந்தது. கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருந்தாரு. இப்ப என்ன பண்ண போறேன்? காலேஜ் ஃபீஸ் நான் எப்படி கட்ட போறேன்? ஐயா, இங்க வேற ஒரு வாரம் இருக்கணுமா? கையில 10 ரூபாய் இல்ல. நான் என்ன பண்ண போறேன்? பசி வேற எடுக்குது. காலையில சாப்பிடல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா கூட கையில 10 ரூபாய் இல்ல. எப்படி பசி பிடிச்சு போக முடியும்? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. நீயும் வாயேன். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நான் உங்களை தேடினேன், உங்களை காணல. அதான் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன? பீமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். பீமாவா? அது இப்பதானே ஓபன் ஆச்சுதே. அங்கேயே சாப்பிட்டா? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப பசி, காலையில கொஞ்சம் லேட் ஆயிட்டா, அதான் சாப்பிடல. இப்ப உடனே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க. நிஜமாவே சாப்பிட்டுட்டல? சாப்பிட்டேன். சரி, எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுதானே? எனக்கும் வாயேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்துல வந்து இரு. அதானே, அப்பவுமே சாப்பிட்டுருப்பல, சும்மா எங்க கூட வந்து இரு. ஐயோ பசிக்குது, கூட போனா சாப்பிடலாமா? சரி வேண்டாம், அசிங்கமாயிடும். நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி வரலாம். பிடிவாதம் பிடிக்க இல்ல, இன்னும் வாட்டி கூப்பிட்டா போயிடுவோம். சரி, அப்ப நீ இங்கே ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வரோம். சரி, இப்ப போயிட்டு வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். எனக்கு கேட்கறதுக்கு இருந்தவங்க இவங்க மட்டும்தான். இவங்களும் போயாச்சு. இன்னைக்கு புள்ள நான் பட்னியா தான் கிடக்கணும். சாப்பிடவே இல்லை, கையில காசு இல்லை. நான் காலேஜ் கரஸ்பாண்ட் பேசிட்டேன். இப்போ 10 நிமிஷத்துல எங்க அப்பா பீஸ ஃபுல் கட்டிடுவாரு. சரி கிங்ஸ்லே. ஆனா அது கட்டினது நான் தான், என் குடும்பம் தானே தெரியக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்லி சமாளிப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. சமாளிக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு தான் ஃபீஸ் கட்டிட்டோங்கிற உண்மை தெரியணும். எல்லாரும் மாதிரி அப்பதான் அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பா. சரி கிங்ஸ்லே, நான் இப்ப போய் சொல்லிடுறேன். எக்காந்த கொண்டு அந்த ஃபீஸ கட்டினது நான் தானே தெரியக்கூடாது. இல்ல, நான் பேசிக்கிடுறேன். டைம் இல்ல, சீக்கிரம் போய் சொல்லுங்க. சரி கிங்ஸ்லே. ஐயோ, சார் ஃபீஸ் கேட்க போறாரு நினைக்க. குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார்.
என்னம்மா எங்க உட்காந்துருக்க சாப்பிட போலியா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் சாப்பிட போயிட்டாங்க, நீ இன்னும் போகலையா? நான் சாப்பிட்டேன் சார். ஏம்மா அந்த ஃபீஸ் நான் சாயங்காலத்துக்குள்ள கட்டியதா சார்? இல்லம்மா, உன் ஃபீஸ கட்டியாச்சுமா. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேம்மா, சாரி. அதாவது உன் மார்க் இருந்ததுல்ல, ஆமா. அதே நீ வேற நல்ல மார்க்கா, அது சாரு வேண்டாம் அது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருமா. நிஜமாவா? ஆமாமா, சார் தான் என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி நிறைய மார்க் எடுத்திருக்க பிள்ளைங்களுக்குலாம் ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லிருங்கன்னு. அந்த ஆஃபர்ல உனக்கும் ஆஃபர் விழுந்திருக்குமா? பாத்தியா, நீ எடுத்த மார்க் தான் இப்போ உன் ஃபீஸ குறைச்சிருக்கு. சரிம்மா, இனி நீ ஃபீஸை இந்த வருஷத்துக்கு கட்ட வேண்டாம். சரிம்மா, நான் வரேன். கண்ணீர் அந்த தேவன் கேட்டிருக்கு. ஃபீஸ் கட்ட வேண்டாமா? அப்பா அப்பா கொடுத்த கொலுசு தொலைஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வாரம் இங்க இருக்கணும், அதுக்கான செலவே. சரி, அதையும் அந்த தேவன் பாத்துக்கணும். இவ்வளவாத மனசுல இருக்க பாரம் குறைஞ்சதே. ஐயோ கால் தட்டிட்டேன். நீ இங்க உட்காந்துருக்க? ஆமா. சாப்பிட போகலையா? எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. இல்ல, எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட்டேன். அங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்குதா? நம்ம சவுத் இந்தியன் மாடல் வச்சிருக்காங்க, வரியா? இல்ல, எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இல்ல, நான் இப்ப அங்கதான் போறேன். வாய, நீ பட்னியா இருக்கன்னு எனக்கு தெரியும். அங்க நல்லா இருக்குமா? நம்ம சவுத் இந்தியன் மாடல் தோசை இட்லி எல்லாம் கிடைக்கும். நாங்க சாம்பார் கூட ரொம்ப டேஸ்டா இருக்குமா? வாய. இல்ல, எனக்கு வேண்டாம், நான் இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். என் கூட சும்மாவாத வாய. மத்தவங்க எல்லாம் மத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு வெஸ்டர்ன் தான் வேணுமா? எனக்கு அது பிடிக்கல, நான் மட்டும் தனியா போகணும். வாய, நீ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாய. நான் எதுக்கு வரணும்? அந்த ஹோட்டல் சுத்தி பார்க்கறதுக்காவது வாய. நான் பரவாயில்ல, வா. இல்ல, நான் சாப்பிட்டுட்டேனே. நான் கம்பெனி தான் கொடுக்க சொன்னேன், கம்பெனி தான் கொடுக்க சொன்னேன், வா. அது போக இப்ப இந்த இடத்துல இருக்க வேண்டாம், தனியா இருக்காத. கரடி வேற லாந்துதான். இங்கெல்லாமா கரடி வரும்? இங்கதான் கரடி வரும், இது காடு தானே. நான் நைட் இங்கதான் படுத்திருந்தேன். இங்கதான் படுத்தியா? இங்க படுத்திருந்த? ஆமா. அம்மாடியா. யாரெல்லாம் படுத்திருந்தீங்க? நான் இந்த கூடாரத்துல, அப்புறம் சீவா ராணி, அப்புறம் இந்த சைடு விக்ரம், எல்லாரும் படுத்திருந்தோமே. இல்லையே, விக்ரம் ஹோட்டல் நான் பார்த்தேன். விக்ரம் இங்க படுத்திருந்தா? ஹோட்டலுக்கு யாரும் உன்னை கூப்பிடலையா? விக்ரம் கூப்பிட்டா. எல்லாரும் இங்க படுத்திருக்கும்போது நான் எப்படி போக முடியும்? அதான் நான் இங்கே படுத்துட்டேன். சரி சரி, வா நம்ம சாப்பிட போலாம். ஏய், எனக்கு பசிக்கல. சரி வா. உள்ள வா. எனக்கு பசிக்கவே இல்ல. பரவாயில்ல, உள்ள வா. பசிக்கிட்டா என்ன, ஒரு வயசு சாப்பிட வேண்டாம், என் கூட உட்கார போதும். எனக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்ல, அதான். சரி. உள்ள வா. சார் சார், உங்களுக்கு ஃபோன். நீங்க தானே கிங் சார்? ஆமா, எனக்கு யார் இங்க ஃபோன் பண்ணா? உங்ககிட்ட யாரோ பேசணுமா? ஃபோன் பண்ணிருக்காங்க. எங்க ஹோட்டல் முதலாளி சொல்லி விட்டாரு, சீக்கிரம் வாங்க சார். நீ போமா, நான் வரேன். ஓகே சார். நீ இதுல நில்லு, நான் ஃபோன் வந்திருக்கான் பாத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் தான். சரி. யார் ஃபோன் பண்ணிருப்பா? அதுவும் நான் இங்க தான் இருக்கேன், எப்படி? சரி, நான் வரேன். மனத்து கிடக்க. இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கேன்னு. அம்மாக்கு எப்படி நான் ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் நிக்கேன்னு தெரிஞ்சது? அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரு? அப்பதான் அம்மாக்கு எப்படி இந்த ஹோட்டல் நம்பரு? இது நான் தான் இப்பதானே கண்டுபிடிச்சேன். மற்ற இடத்துல இந்த பொண்ணை கூட்டு போனா மொத்தம் எதுவும் நினைப்பாங்கன்னு நான் எங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹோட்டல் நம்பரு அம்மாக்கு எப்படி? அதுவும் என் கூட ஒரு பொண்ணு எப்படி அம்மாக்கு தெரிஞ்சது? என்னாச்சு? எங்க பாரு, பொண்ணுக்கு நீ எத்தாத விஷயம் அப்பா கோதுக்கு வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்படி அம்மாக்கு தெரிஞ்சது? யார் என்ன கண்காணிக்கா? அதுவும் நான் ஒரு பொண்ணு கூட இருக்கிறத கரெக்டா அம்மா சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, நம்ம உள்ள போலாம். என்னாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ உள்ள வா. வா, உட்காரு. சரி. உனக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் போட்டுக்க. எனக்கு பசியே இல்ல. இல்ல, எதுனாலும் வாங்கி சாப்பிடு.
யாரா இருக்கோ அது எப்படி அவ போட்டுக்க தாவணி வரைக்கும் அம்மா கரெக்டா சொன்னாங்க. எப்படி சமாளிக்க போறேன்? அதுக்காக இந்த பொண்ணை நான் அப்படியே விட்டுற முடியும்? டேய், எவனோ ஒருத்த என்ன கண்காணிச்சு எங்க வீட்டை போட்டு கொடுக்கான். அவனுக்கு எதுக்கு என்ன போட்டு கொடுக்கணும்? அப்படி யார் எதிரி இருக்கா? என்ன போட்டு கொடுக்கறனால அவனுக்கு என்ன லாபம்? ஒருவேளை இல்லையா இருக்குமோ? இல்லையே, அவளுக்கு நான் இவளை கூட்டிட்டு வந்தது தெரியாத. இல்ல அவ இல்ல வேற. இல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. இவளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா? தேன்மொழி, சொல்லுங்க. வேற இடத்து சாப்பிடலாம். ஏன் இங்க தோசை எல்லாம் படம்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கும். நீங்க இங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பசியில இருக்கோம். அதான் இதே சாப்பாடு தான், இதே ஹோட்டல் தான், வேற இடத்துல. ஏன்? புரிஞ்சுக்க வா. இதுல பப்ளிக்கும் வருவாங்க. இங்க இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. வா, அங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம். வா. எனக்கு பசி. வா, ஒண்ணும் இல்ல வா. இரு, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பேசாம ரூம் புக் பண்ணிட வேண்டியதான். என்னாச்சு இவனுக்கு? எதுக்காக அங்க சாப்பிடல? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம். என் பின்னாடியே சீக்கிரம் வந்துடுறேன். நான் முன்னாடி போறேன், பின்னாடி வந்துரு. ஏன் எதுக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சும்மாதான். தெரியாத இடம்ல, அதுக்கு தான் சொன்னேன். நான் முன்னாடி போறேன், அப்படியே சீக்கிரம் பின்னாடி வந்துரு. நீ எப்படி கண்டுபிடிக்கீங்க நானும் பாக்குறேன். சீக்கிரம் வந்துரு. வா வா, சீக்கிரம் வா. என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் வா. சரி. உள்ள வா. இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்க. என்ன? நான் உன்கிட்ட பசிக்குன்னு சொன்னேனா? ஆமா, நான் பசியோட தான் இருக்கேன். இருக்க காசு பூரா தொலைச்சிட்டே பசியோட இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஆனா உரிமையோட கூப்பிடல. அப்படிதான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா நீ உரிமையோட கூப்பிட்ட. அதனால நம்பிக்கையோட வந்தேன். எப்படி ரூமுக்குள்ள கூட்டிட்டு வர? எனக்கு அப்படி புத்திலாம் கிடையாதுமா. நான் அதுக்கெல்லாம் இல்ல, நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது. கத்தாரு, நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்ல. அங்க சாப்பிடுவோம், இங்க சாப்பிடுவோம். ஐயா, அங்க வேண்டாம், இங்க வேண்டாம். கடைசில உன் ஈர பத்திய காட்டிட்டல நீ. உன் பணக்கார பத்திய காட்டிட்டல நீ. இங்க பாரு, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நான் கூப்பிட மாட்டேன். இங்க பாரு, நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்ப எதுக்குடா ரூமுக்கு கூட்டிட்டு வந்த? கேவலமான பத்தி. அறிவாள பேசு. அப்பெல்லாம் இல்ல. அப்படி ரூமுக்கு கூட்டு வந்தா உன்னை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். தேவனை தூக்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு இந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. அப்படி ஒண்ணு எங்க அப்பா வளர்க்கல. நீ பொண்ணுதான் வேணும்னா எனக்கு 17 வயசுல கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது, காதலி இஷ்டம் கிடையாது. உண்மையிலேயே உன்கிட்ட விரும்பி பழகினா உன் பேச்சுக்கு தான். வெள்ளந்தியா பழகினது ஒண்ணு பிடிச்சிருந்தது. மத்தபடி தப்பான எந்த எண்ணமும் எனக்குள்ள கிடையாது. என்ன அப்படி நினைச்சிட்டா? எங்க பாரு, நான் பெரிய இடத்து பையன், உனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட போய் விளக்கம் கொடுத்த மாதிரி உள்ள கடடி. போடு. ஐயோ, அந்த இடத்துல இல்ல, தூங்குமான்னு சொல்ல வந்தேன். சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்திருக்கு. சேர்ந்து சாப்பிடலாம். இப்ப எதுக்கு ஒப்பாது வைக்க? நல்ல பொண்ணு. ஏன்டா அசிங்கமா பேசுற? என்னை இப்படிலாம் பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கேன், சாப்பாடு வரும், சாப்பிடலாம். போக முடியாது, வெளியிலோட லாக் பண்ணியாச்சு. அதுக்கு இல்ல, நான் விளக்கம் கொடுத்த உனக்கு புரியுமா? இனி நாளைக்கு காலையில திறப்பாங்க. இந்த ரூம்ல ஆள் இல்ல, வெளியோடி பூட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நான் ரூம் புக் பண்ணிருக்கேன். நாளைக்கு காலையில தான் திறப்பாங்க. நீ நிம்மதியா சேஃப்டியா இருக்கலாம். எப்படி ஓனாய் கூட நீ என்ன வேணா பேசிட்டு போ. எனக்கு அசதியா இருக்கு, நான் தூங்க போறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நைட்டிலாம் இருக்குது, போடணும் போட்டுக்க. ரொம்ப சௌரியம்டா, ரொம்ப சௌரியம். இங்க பாரு, உன் பேச்சு தான் எனக்கு பிடிச்சது. சாப்பாடு வரும். வரேன். சாப்பாடு வந்துட்டு திறப்பாங்க, வாங்கிட்டு வரேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதான் சேஃப்டி தான். நீ வேற அந்த கூடாரத்தை தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா? எல்லாத்தையும் யோசித்து பார்த்த. இதான் சேஃப்டியா இருக்கும். இங்க பாரு, இது சரியான மலைக்காடு. கரடி மட்டும் இல்ல, புலி சிறுத்தை கூட வரும். லவக்குன்னு தூக்கிட்டு போயிடும், பாத்துக்க. அது கூட பரவாயில்ல, பிஐபி சாஸ் எல்லாம் இருக்குதான். பிஐபி சாஸுக்கெல்லாம் பயப்படுறவா இந்த தேன்மொழி கிடையாது. அப்படியா? அப்படியாமா இங்க தள்ளி வந்தீங்க? இந்த ரூமுக்குள்ள வராதுல்ல.
சிங்கம் புலி வராது, ஆனா பேய் பிசாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது காடு பத்தியா. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். ஓஹோ பசி. நீ காலையில சாப்பிடலையா? அதான் நானும் சாப்பிடல. ஏன் அதுக்கு காரணம் இருக்கு. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். இங்க என்னதாண்டா நடக்கு? நான் ஏன்டா உன் கூட இப்ப ரூம்ல தங்கணும்? எல்லாம் என் பேர் அதுதான் சொல்லணும். நானா பிக்னிக்கா வந்திருக்க கூடாது. எனக்கு நேரமே தெரியல. எனக்கு கண்டோ நினைக்க வந்தோடனே பாத்து தொலைச்சேன். இப்ப என்னன்னா இவனை போட்டு தள்ள நினைச்சேனா அவன் கூட ஒண்ணா ஒரே ரூம்ல போட்டு தள்ளதுக்கு வாய்ப்பு தான். ஆனா காலையில முதல்ல கைது பண்ணிடுவாங்க. வேண்டாம், அதுக்கு இது தனி நேரம் வராமலா போயிடும். இருந்தாலும் இந்த பைய கூடயா ஒருவேளை தப்பா நடந்துக்கிட்டோம்னா முடி வெளியில கதை போட்டு இருக்கு. இவன் கூடயா இவன் ஏதாவது வேண்டதில்ல பார்த்துட்டு அம்மா என்ன பண்ண? எப்பா 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 என்ன சரி பத்தியா? என் நேரம்டா, என் நேரம். பீதி வலியதுங்கிறது எவ்வளோ கரெக்டா இருக்கு. எவனை போட்டு தள்ளலான்னு நினைச்சனோ அவன் கூடயே இருக்கா, ஆனா போட்டு தள்ள முடியாது. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையாது, ஆனா போட முடியாது. அதை விட கொடுமை இவன் கூட இங்க. அம்மா கேட்கறதுக்கு நாராசமா இருக்கு. என்ன சாப்பாடு சூப்பரா இருந்ததா? நல்லா இருந்தது. சரி தூங்கு. என்ன பதறுதா? தூங்க தானே சொன்ன. எங்களுக்கு தூக்கம் வரல, நீங்க தூங்குங்க. அவ்வளவு நம்பிக்கை? அதே சாரி. இல்ல, எனக்கு தூக்கம் வரல, நீங்க தூங்குங்க. உண்மையாவே சொல்றேன், அன்னைக்கு நான் செஞ்சது தப்புதான். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க படுங்க. இல்ல, என் சூழ்நிலை எனக்கு அப்படி. எனக்கு தூக்கம் வருது. சரி, உனக்கு அதை பத்தி பேசவே போல, நான் பேசல. உன் முழு பேர் என்ன பேரு? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். எங்க பாரு, நீங்க நான் உட்கார்ந்து பேசுறது ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க ரூம்ல உட்கார்ந்து பேசுன மாதிரியே இருக்குல்ல. என்னது? ஹாய், இப்போ நீ அப்படி நினைச்சா? இவன் எப்படி நான் நினைக்கிறத சொல்றான்? நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? மனசுக்கு சொல்றதா நினைச்சு வெளியில சொல்லிட்டேன். ஏய், பொண்ணு பாத்துக்க. நீ நினைக்கிறாள், நான் கிடையாது. மனசு அலைப்படாம நல்ல புள்ளியா சமத்து புள்ளியா படுத்து தூங்க பாப்போம். நீ இப்படி பேசுறேன்னு அப்படி ஒரு நல்லவன் நம்பிடுவான் பாரு. நான் தூங்குனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து என்ன ரசிக்கிறதுக்கா? என்னது? என்ன இவன் நம்ம நினைக்கிறதுல சொல்லிருதா? இவனுக்கு எப்படி தெரியுது? காஃபி வேணுமா? அப்பா, நாம நினைச்சது இவனுக்கு கேட்கல. டேய் எருமை மாட்டு பையலே, டேய் பண்ணி பையலே. நான் தூங்குன உடனே நீங்க உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு அக்கா மக்கா யாருக்கிட்ட? அப்படி பையன் நான் கிடையாதுன்னா. ஏண்டா ஒரு நிலையில இருக்க மாட்டே. ஒண்ணு நினைக்கிறத சொல்ற திறமை உனக்கு இருக்குன்னு ஒத்துக்க. அதண்ட ஒரு நேரம் கேட்க, ஒரு நேரம் உனக்கு கேட்க மாட்டேங்குது. அது அப்படிதான். கொஞ்சம் கம்மியா நினைச்சா கேட்காது, கொஞ்சம் பயங்கரமா நினைச்சா கேட்கும். எனக்கு தூக்கம் வருது. அதுதான் நானும் சொன்னேன், தூங்கு. இல்ல, நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். ஏய், எனக்கு தூக்கம் வரல. நீ தூங்கினா நான் பாதுகாப்புக்கு இருக்கணும்ல. அதான் வெளியில போட்டி இருக்க. அப்படிலாம் முழுசு ஏறி நம்ப முடியுமா? அப்பெல்லாம் வெளி உலகத்துல ஏறி நம்ப முடியாது. நான் பணம் கொடுத்துருக்கேன், அதனால வேலை பார்ப்போம். அதுக்காக இன்னொருத்த பணம் கொடுத்தா என்ன சொல்றீங்க? அப்பெல்லாம் நம்பிக்கையா இருக்க முடியாது. நீ தூங்கு, நான் முடிச்சிருக்கேன். ஏம்மா, என்னால உனக்கு எதுவும் ஆகாது. இது வரைக்கும் நான் தப்பா பார்த்த? உங்களுக்கு பயப்பில்ல. இந்த ஹோட்டல் எல்லாம் பெரிய பெரிய ஜெகன்மோகினி, ராட்சச மோகினி, ரத்த காட்டேரி எல்லாம் இருக்குமாமே, உண்மையா? அதான் நான் எப்படி இன்னைக்கு தூங்க முடியாது. இவ தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். இவளை வச்சு டைம் பாஸ் பண்ணணுமே. அதுவா? அது ஏன் கேட்க? இரு, எனக்கு ட்ரெஸ் கழட்டிட்டு வரேன். நீ மட்டும் ஃப்ரெஷ்ஷா நீட்டா ஃப்ரீயா நைட்டி போட்டு உட்காந்துருக்க. நான் பாரு. சரி சரி, மேல ஷர்ட் மட்டுமா கழட்டிக்கிட்ட. அம்மா, என்ன குத்துறா நடக்க போதா? வெளில தெரிஞ்ச என்னத்துக்கு இப்படியே இருக்க வேண்டியதானே? நீ தாவாணில இருக்க முடிஞ்சது? அது தாவாணி. அதான் கேட்க நினைச்சேன். இந்த தாவாணினா என்ன? ஏன் உங்க வீட்ல யாரும் போட மாட்டாங்க? எங்க வீட்டுல பொண்ணுங்களே கிடையாது. நான் ஒரே ஒரு பையன் தான். ஓ, அக்கா தங்கச்சிலாம் கிடையாது? எங்க வீட்டுல பொண்ணுனா எங்க அம்மா மட்டும்தான். அழகு மகாலட்சுமி. அம்மானா ரொம்ப பிடிக்குமா? சின்ன வயசுல இருந்தே என் கூடயே இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க. எங்க அப்பா கிட்ட அடி வாங்கி தராம தப்பிக்க தேய்க்கதே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் எனக்கு உசுரு. எங்க அம்மா ஒண்ணு மேல ட்ரெஸ் போட மாட்டாங்க. நீ ஒரு கொலுசுன்னு என்னது? இப்ப ஏதோ கொலுசுன்னு சொன்ன மாதிரி. ஐயோ இல்லம்மா, நீ முத நாள் காலேஜுக்கு வரும்போது உன் காலில் ஒண்ணு கடந்தது. அத சொன்னேன். அது எங்க அம்மா போட்டது இல்லைன்னு சொன்னேன். ஐயோ உடற பார்த்தேன். இரு, நான் ஷர்ட் மட்டும் கத்திக்கல.
கேட்கல. ஒண்ணு இல்ல. தைரியமா இரு. அந்த கட்டில ஒண்ணுது, இந்த கட்டில என்னது. ஓகே, ஃப்ரீயா இரு. ஒன்னும் பயப்படாத. எப்படி? ஏன் பயப்படுத? நான் பயப்படல. நான் என்ன மிருகமா? சரி, உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தி என்ன சொல்லணும்? அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் பாரு. என்ன? ரத்த காட்டேரி, அப்புறம் ஜெகன்மோகினி, அப்புறம் மோகினி. இல்ல, இந்த ஹோட்டல்ல நிரந்தரமா குடியிருக்குதான். நிரந்தரமாவா? ஆமா, திடீர்னு ஆளுமா. திடீர்னு சிரிக்குமா. ஏய், நான் சொல்லலப்பா, ஹோட்டல்ல தான் சொன்னாங்க. ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏய், நான் சொல்ல. அப்புறம் இந்த ஜெகன்மோகினி இல்ல, ஜெகன்மோகினி வாய மூடு. சொல்லவே கல. ஆமா, இப்ப என்ன மதிய பேசுறேன்னு கேட்ட. இல்லையா? இல்லையே, டே வாய முடிஞ்சது வந்தது. அது ஏதாவது ஃப்ளோல வந்திருக்கா? என்னது? ஒரு ஃப்ளோல வந்திருக்குமா? ஒன்ன ஏய்